வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. ரிஷப ராசி அன்பர்களே, 2024 புத்தாண்டு பலன்கள். ரிஷபம், எதிலும் பொறுப்புடனும் அன்புடனும் செயல்படும் ரிஷப ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனவிட்டு பேசுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு உண்டாகும். திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும். வர்த்தக துறைகளில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் விவேகத்துடன் செயல்படவும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குணநலன்களில் மாற்றம் ஏற்படும். கல்லூரி பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நுட்பமான சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்ளவும். தினமும் மூச்சு பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். இறை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது மனதிற்கு அமைதியை புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும். பெண்கள் மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். விருப்பமான சில ஆசைகளால் மனதளவில் புதிய அனுபவம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும். பாகு பிரிவினை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிரவும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். மாணவர்களுக்கு புதிய மாற்றங்களின் மூலம் மதிப்பெண்களும் புரிதலும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்ளவும். கவர்ச்சியான விஷயங்களில் மனதினை செலுத்தாமல் இருக்கவும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில ஆர்வம் இன்மையான சூழல் மறையும். சீருடை பணிகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது.
நுட்பமான பேச்சுக்களின் மூலம் மதிப்பு மேம்படும். உத்தியோகத்தில் செய்யும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் சிறு அனுபவத்திற்கு பின் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும். முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். மனசாட்சியின் அடிப்படையில் வியாபாரத்தை நடத்தவும். கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் மேம்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில ஒப்பந்த வியாபாரங்கள் கைகூடும். கனிம வளம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த பாராட்டுகளை பெறுவீர்கள். வித்தியாசமான குரல் பயிற்சிகளில் ஆர்வம் ஏற்படும். சமூகம் மீதான கண்ணோட்டத்தில் மாற்றம் உண்டாகும். அரசு வகையில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். இசைத்துறையில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஓய்வு மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகள் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும். நுட்பமான சில சிந்தனைகளின் மூலம் விருப்பமானதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகள் மனதில் மேம்படும். குதர்க்கமான விவாத சிந்தனைகள் குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்த்திருந்த சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் புத்துணர்ச்சியும் உண்டாகும். குறிப்பு: இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுக்திக்கு ஏற்ப கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.